ராமகோபாலுக்கு முன்னால் Y+ பாதுகாப்பு கொடுத்தது எனக்கு. அத்வானி அவர்களுக்கு கோயம்புத்தூரில் RDX வைப்பதற்கு முன்னால் தமிழகத்தில் குண்டு வைத்தது எனக்கு. என்னுடைய பணியை மெச்சி எதிரிகள் கொடுத்த பரிசு. ஆனா நீங்க தமிழன் யாருன்ட்டு பெரியார் திடல சர்டிபிகேட் வாங்குற மாதிரி ஹிந்து யாருன்ட்டு உங்ககிட்ட வாங்கணும். உங்கடா வாயில வந்துடும். நீங்கெல்லாம் யாரா? 10 வருட காலம் ஒரு முள்ளேறு ஊழியரை கொண்டு வந்து பிஜேபி போட்டு நாரடிச்சிருக்கீங்க. பண்ணாத அயோக்கியத்தனம் பூனாமம் பண்ணான் பேப்பர்ல காரி உமுழுது, வீடியோ வருது, டிவி வருது, அத்தனை வருது. கட்சியை அழிக்கிறவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. உங்களால் அவன் மேல் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்? நீங்க ஒருத்தனை ஓகேன்னா அவன் என்ன பொறிக்கத்தனம் பண்ணாலும் அவனை தூக்கி வச்சு பொச்ச தாங்குவீங்க. ஆனா உங்களை கேள்வி கேட்டால் இந்த மாதிரி கேட்கறேன் இல்ல, அதனால உங்களை பிடிக்காது. இந்து முன்னணி எப்படி வளர்ந்தது? சிதம்பரம் உடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த ஸ்ரீதர் பணியாற்றவில்லை என்று சொன்னால், பாதிரியாக இருந்து பெந்தகோஸ்தே பாதிரியாராக இருந்து இந்து முன்னணிக்கு வந்து கூடங்குளம் ஜெயராஜ் பணியாற்றவில்லை என்று சொன்னால், தானலிங்க நாடார் என்ற ஒரு நபர் இல்லை என்று சொன்னால், ராஜகோபாலின் குருதி சிந்தப்படவில்லை என்று சொன்னால், மாவண்ணா முனியசாமி ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால், இந்து முன்னணி மயிர் முன்னிட்டார். இவங்களா கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களா? இவங்கள சம்பாரிச்சாங்களா? இவங்க பசங்களை பிஜேபி நிக்க வச்சாங்களா? என்னடா பண்ணாங்க அவங்க எல்லாம்? எதையும் எதிர்ப்பாமல் சமர்ப்பண மனோபாவத்தோடு தியாக சிந்தனையோடு பணியாற்றியவர்களை நீங்கள் விட்டு வைக்கவில்லை. அவருடைய நினைவாக கூட எதுவும் இல்லை. முருகன் மாநாடு நடத்துறப்பதான் ராஜகோபால் ஞாபகம் உங்களுக்கு வந்தது. அது வரைக்கும் ராஜகோபாலை பற்றி கவலை இல்லை. கன்னியாகுமரி போனாதான் தானலிங்க நாடார் ஞாபகம் வரும். அவர் போட்டோ எங்க? இந்து முன்னணியுடைய நிறுவன ஸ்தாபக தலைவர் தானலிங்க நாடார். இன்னைக்கு அவர் போட்டோ இருக்கா? ஏன்? ராமகோபாலன் போட்டோவே ஸ்டாம்ப் சைஸ் போயிடுச்சே. யாரா நீங்கெல்லாம்? நீங்கெல்லாம் யாரு? பைனான்ஸ் செட்டிங் பண்ணிட்டு மெட்ராஸ் ஓடி வந்து ஒரு வருஷம் என் கண்ட்ரோல்ல இருந்தவன் பொதுச் செயலாளர். வெளிய வேண்டாம். அசிங்கமா நான் பேசிடுவேன். என்னென்ன தெரியுமோ பேசிட்டேன். ரொம்ப கேவலமா போயிடும், அசிங்கமா போயிடும். என்ன தியாகம் பண்ணியிருக்கீங்க? என்ன சமர்ப்பணம் பண்ணியிருக்கீங்க? இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த சமுதாயத்துக்காக எதை செய்திருக்கிறீர்கள்? உங்களையே மக்கள் தேர்ந்தெடுக்கணும். எதுக்காக உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்? பார்த்தான் அந்த சனியை இந்த சனியை, இது போக இந்த சனியும் வேண்டான்ட்டு இதுக்கு போட்டான். பூரா கிறிஸ்தவனா உட்காந்துருக்கான். முதலமைச்சர் கிறிஸ்துவர், எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்துவர், சபாநாயகர் கிறிஸ்துவர், எல்லாரும் கிறிஸ்துவர், அமைச்சர்கள் 7 பேர் கிறிஸ்துவர்கள். இதுக்கு காரணம் என்ன? இந்து முன்னணி 35 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. நாங்க உழவுடன் உழைக்கிறோம். தமிழ்நாட்டு இந்துக்களை நாங்க தான் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்புறம் ஏண்டா வந்தான்? எம்ஜிஆர் காலத்தில் இல்லாத, ஜெயலலிதா காலத்தில் இல்லாத, கலைஞர் காலத்தில் இல்லாதது, ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் இல்லாது, எடப்பாடி காலத்தில் இல்லாது, இன்றைக்கு விஜய் காலத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? ஓய் வேலை, அந்த யோகிதை. எதை பார்க்கணுமோ, எதை கவனிக்கணுமோ அதை பண்ணல நீங்க. இன்னைக்கு எவனோனோ போய் உட்கார்ந்துருக்கான். இனி என்ன போராட போறீங்களா? சண்டை போட போறீங்களா? விஜயை காப்பாற்றியது கரூர் சம்பவத்தில் அமித்ஷா சொல்லித்தான் அண்ணாமலை ஓடி வந்தார். ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுத்தார் திமுக அரசுக்கு எதிராக. இன்னைக்கு என்னாச்சு? பிஜேபியினுடைய அந்த வில்லத்தனம் தமிழகத்தில் பலிக்காதுங்கிற ஆதவர்ஜனா உள்ள வர முடியாதுன்னு சொல்றான். இப்ப எங்க போய் நக்குவீங்க? அசிங்கம் முடிச்சவனா? எவனை ஆதரிக்க கூடாதோ அவனை ஆதரிக்கிறது, அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது, அப்புறம் அவஸ்தப்படுறது. நீங்களும் அவஸ்தப்பட்டு உங்களுக்கு டெல்லியில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்க பவர்ல இருக்கீங்க. ஆனால் தமிழகத்தில் இவர்களுக்கு எதிராக பணியாற்றி வீதிக்கு வந்திருக்கிறானே அந்த சாதாரண தொண்டன், அவன் நிலைமை என்ன? இனி 5 வருட காலம் இவங்களோட போராடி ஆகணும், பேசி ஆகணும். திமுக ஆட்சியில் எப்படி பதிவு போட்டாலே உள்ள பிடிச்சு போட்டான். கோயம்புத்தூர்ல பேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்ட பெண்ணுக்கு கொண்டு போய் புழல் ஜெயில போட்டான். இனி திமுகவுக்கு அது நடக்க போகுது, விஜய் விட போறது இல்லை. ஆனால் நம்ம நிலைமை என்ன? 5 வருஷம் ஸ்டாலினோட போராடியாச்சு, இனி 5 வருஷம் விஜயோட போராடும். கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? தொண்டர்களை பத்தி கவலையே இல்லையா? என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க? உங்க ஜாதராக்களுக்கு உங்களுக்கு விளக்கு பிடிக்கிறவங்களுக்கு பண்றீங்க. பிஜேபிக்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனை பேரை நீங்கள் சந்தித்து இருக்கீர்கள்?
மோடி வர்றப்ப பார்க்க கூட்டிட்டு போறீங்களே, 50,000 வாங்கிட்டு எத்தனை பேர் ராணி கட்சியில் இருக்கான்? எத்தனை பேர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஓடி இருக்கான்? சமுதாயத்துக்காக உழைத்தவர்கள் யாருக்காவது மரியாதை கொடுத்தீர்களா? யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு அதை பத்தி என்ன கதை? ஒருத்தன் போனா இன்னொரு கேனப்பை அவரை போறான், அவ்வளவுதானே. இவ்வளவு பேசிவிட்டு நான் ஒதுக்க போவதில்லை. இன்று இருக்கும் தலைவர்களே இந்திய நாட்டை, பாரத நாட்டை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரே தலைவன் நரேந்திர தாமோதரபாய் மோடி என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சி அல்ல, நான் பிஜேபியில் மெம்பர் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. எந்த அரசியல் கட்சியும் அண்டி பிழைத்து நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கடவுள் எனக்கு ஆசிரமம் கொடுத்திருக்கான், அனாத ஆசிரமம். அதை பார்த்துட்டு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். அது போக அனுமன் சேனா இருக்கிறது. அனுமன் சேனா அரசியல் அமைப்பு அல்ல, ஆன்மீக இயக்கம். திருவிளக்கு பூஜை நடத்துவோம், உழவாரப்பணி நடத்துவோம். இன்னும் என்னென்ன ஆன்மீக பணிகள் இருக்கின்றோ, யாக வேள்விகள், அது போன்ற விஷயங்கள் நடக்கும். அனுமன் சேனா சார்பால் சாகின்ற வரையிலே, மூச்சு இருக்கின்ற வரையிலே இதை செய்வேன். அனுமன் சேனா நடத்துவேன், ஆசிரமம் நடத்துவேன், அரசியலுக்கு வரமாட்டேன். ஏன் உங்களை பேசுறதுனால எனக்கு என்ன? என்னுடைய உழைப்பு பிஜேபிக்கு தான் போகுது. நான் பொள்ளாச்சியில வேலை செஞ்சேன்னா வசந்தராஜனுக்கு, கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சா வானதிக்கு. உங்களுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க தொண்டர்கள் யாரையும் பார்க்க மாட்டீங்க. ஒரு வீட்டுல இளவு நடந்த முதல் திமுக பார்த்து கத்துங்கடா, முட்டா வாயில வந்துருது. திமுக தொண்டர்கள் வீட்டில் நல்லது நடந்தால் வர்றாங்க இல்லையோ, கெட்டது நடந்ததுன்னா மாவட்ட செயலாளர் இருந்து உள்ளூர் செயலாளர் வரைக்கும் அத்தனை பேர் அங்க இருப்பான். என் மனைவி இருந்ததுக்கு அண்ணா திமுக தலைமையகத்திலே இரங்கல் தீர்மானம் போட்டாங்க. ஆனா நீங்க சண்டாள பாவிகளா, உங்கள பல பேரை நான் வளர்த்தி விட்டுருக்கேன், உங்கள பல பேருக்கு பணியாற்றி இருக்கேன், உங்கள பல பேருக்கு நான் பரிந்துரை செய்து வாதாடி சீட்டு வாங்கி கொடுத்திருக்கேன். துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற சிபிஆர் இருந்து, மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து, இப்போ ஒரு அக்கா வந்திருக்கு தமிழிசை. 2 ஸ்டேட்ல கவர்னர் கொடுத்தது பத்தல் அந்த அம்மாவுக்கு. அன்பு சகோதரர் ஸ்டாலின் பொச்ச பிடிச்சு தாங்குவாங்க இவங்க. நாம திமுகவோட சண்டை போடுவோம். ஏன்னா ஸ்டாலினுக்கு நமக்கு வாய்க்கா வரப்பு தகராறு. இவங்க போய் இட்லி சாப்பிட்டு வருவாங்க அந்த வீட்டில் போய். இது என்னடா அரசியல்? முருகன் மதிப்பிற்குரிய பெரியார். அப்புறம் என்ன மயிருக்கு டாக்டர் எட்கா அவர்கிட்ட வந்த மதிப்பிற்குரிய பெரியார் குஞ்சா இருந்தா நீ இருக்கிற இடம் தீக்கா. தீக்காவிலும் திமுக இருக்க வேண்டிய முருகன் என்ன மயிருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வர? ஏபிபில இருந்த எங்க இருந்த? நான் பார்த்ததோட கிடையாது. மற்ற கட்சி மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி. தலைவர்களுக்கு ஏதாவது பண்றது பண்ணி கொடுத்தா பெரிய லெவல்ல வந்துடலாம். அதுக்கு நீ ஒரு உதாரணம். எவ்வளவு கேவலமான கட்சி. ஊட்டியில ஜெயிச்சிருக்கு ஒரு தொகுதி, ஒண்ணும் இல்லாத காலத்தில் ஜெயிச்சோண்டா நாம. பாலச்சந்திரை ஜெயிக்க வைத்தோம். அடுத்தது கருப்புக்கோடு வேலாயுதம். பாரதிய ஜனதா கட்சியின் முறைப்படி முதல் சட்டமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரியில 16வது தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சது, தனிச்சு நின்று ஜெயிச்சோம், எந்த கூட்டணியும் இல்லை. அதற்கு பின்னால் கூட்டணியிலே எச் ராஜா போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினரார்கள் திமுக ஆதரவோடு. எச் ராஜா எம்எல்ஏவாக ஆக்கப்பட்டது திமுக ஆதரவோடு. நான் எதையும் மறக்கல. கலைஞர் காலடியில கீழே உட்கார்ந்து பேசின போட்டோல நான் பார்த்திருக்கேன். என சென்னையிலே இருந்தேன். எனக்கு வெங்கடேச தீட்சிதர், அப்பு நடேசன், பாலையா எல்லா எம்எல்ஏவும் தெரியும், ராஜாவையும் தெரியும். ராஜா எந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் வந்தாரோ அதுக்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் வந்தவன் நான். அதனால எதையும் மறைக்க முயற்சிக்காதீர்கள். உங்கள் சுயநலத்திற்காக ஒரு அமைப்பை மேடித்து விட்டீர்கள். 1984 தனித்து நின்று ஜெயித்த நாம் 2026 கேவலமாக தோற்கடிக்கப்படுகிறோம். ஊட்டியில மட்டும் ஜெயிச்சோம்னா அவர் படுகர் சமுதாயம், அவரும் அவர் மனைவியும் அங்க செய்த பணிகள், அந்த சமுதாயம் அவரை தூக்கு பிடிச்சிருக்கு. நம்மால ஒண்ணு அவர் ஜெயிக்கல. நம்மால அமைப்பால ஜெயிச்சிருந்தா ஏன் காந்தி ஜெயிக்கல? எம்ஆர் காந்தியை விட ஒரு நல்லவரை பார்க்க முடியுமா? குழி பறிச்சிட்டீங்களா? உங்க குழி பறிக்கிற வேலை தானே அண்ணாமலையை தோற்கடித்தது. உங்க குழி பறிக்கிற வேலை தானே இன்னைக்கும் அந்த தோற்கடிப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலை கூடவே இருந்துட்டு ஒரு பெரியவர், மிகப்பெரிய பதவிக்கு போனவர், அண்ணாமலையை நம்ப வேண்டாம்னு சொன்னதாக செய்தி வருதே. படுபாதங்களா? நான் இதுக்காக அண்ணாமலை ரசிகர் மன்றத்தில் மெம்பர் இல்லை. எனக்கும் அண்ணாமலை மேல எத்தனையோ வருத்தங்கள் உண்டு.
50 வருட கால பொது வாழ்க்கையில் இருக்கின்றவன் நடத்துகின்ற ஆசிரமத்திற்கு வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஒரு பரபரப்பு உண்டாக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி கொடியை 10 கிலோமீட்டருக்கு கட்டிவிட்டு கடைசியில் வரல. எல்லாருக்கும் கொடுக்கிற அல்வா எங்களுக்கும் கொடுத்தார் அண்ணாமலை. சரி, ஒரு பரபரப்பான அரசியல்வாதி இருக்கத்தான் செய்யும் என்று மறந்து விட்டோம். அடுத்த மாசம் வெறி பிடிச்ச கிறிஸ்துவ ஜபக்கூடமான சரணாலயத்தில் 80 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கட்டி கொடுத்து இந்த அண்ணாமலை வந்து அங்க திறந்து வைக்கிறார். உத்தம ராமசாமி கூட்டிட்டு வர்றார். உத்தம ராமசாமி, நாங்க இவங்களோட போராட்டம் நடத்தி மதமாற்றத்தை நிறுத்துவோம், நீங்க மதமாற்றங்களுக்கு ஆதரவா வந்து ரிப்பன் விட்டுவீங்க, வேண்டாம் வாய வந்துடும். நாங்க ஒண்ணு அண்ணாமலை ஜாதரா இல்லை. ஆனால் 13% வாக்குகளை கொண்டு வந்தார் அண்ணாமலை. இளைஞர் பட்டாளம் அண்ணாமலைக்கு பின்னால் திரண்டு இருந்தது. அவருடைய பணி சவாலானது. துணிச்சலாக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து பேசினார். அதை கண்டு இளைஞர் படை அவருக்கு பின்னாடி போச்சு. ஜோலி முடிச்சிட்டீங்க. இந்த 5 டிக்கெட் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்த உடனே டெல்லியில இருந்து உட்கார்ந்து எடப்பாடி சொன்னான், இப்ப எடப்பாடிக்கு அல்வா, உங்களுக்கு அல்வா. நல்லா கண்டிட்டாங்க மக்கள். என்ன பண்ண போறீங்க? மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்துட்டோம். மேற்கு வங்கத்தில் சுவேந்த அதிகாரி இருந்தார். மம்தா பானர்ஜியோட கூட இருந்த சுவேந்த அதிகாரி துணிச்சலா ரோட்ல நின்றார். எல்லாத்தையும் பார்த்தார். இப்போ இறங்கி அடிக்கிறார். முதலமைச்சர் ஆன பின்னாடி கூட களத்தில் இறங்கி அடிக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். அண்ணாமலை கொண்டு வந்தீங்க, மக்கள் ஆதரவு கொடுத்தான், தூக்கிட்டீங்களே. யாருக்கு ஆதரவா? எடப்பாடிக்கு ஆதரவா? வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா உங்களுக்கு? டெல்லிவாலாக்களுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு நார்வேயும் ஸ்வீடனும் ஜெர்மனியும் தான் தெரியுமா? கோயம்புத்தூர், மதுரை, சேலம், ஈரோடு எல்லாம் தெரியாதா? இங்க தொண்டன் வாழணும், இந்து சமுதாயத்துக்கு வேலை செய்யணும்னா என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? முதல் கொலைக்களமான வீரகணேஷுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எம்எல்ஏ வானதி வர வேண்டியதார். ஒரு சின்ன வீடு அந்த அம்மா எப்படி கட்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் மிரட்சியா உட்கார்ந்துருக்கேன். கேவலம் 50 வருட காலம் இந்து அமைப்பிலே இருந்து அதில் கிட்டத்தட்ட 25-30 வருட காலங்கள் உங்கள் அமைப்பிலே உடல் இருந்து ஆட்டம் போட்டவன். நீங்கள் எல்லாம் என்னோடு பேசுவதற்கு யோசித்த காலம் உண்டு. அந்த அளவுக்கு இருந்தவன் நான் நொந்து போயிருக்கிறேன் என்று சொன்னால் தொண்ட நிலைமை என்ன ஆகும்? பல முதலமைச்சர்கள், பல கவர்னர்கள், ஏன் இதற்கு முன்னாடி துணை ஜனாதிபதியாக இருந்த ஷெகாவத் ராஜஸ்தான் முதலமைச்சராக இருந்தாரே, என் தோல் மேல கை போட்டு சவுகார்பேட்டில் மேடம் பேசுவார், மீட்டிங் பேசுவார். எனக்கு இனி புதுசா முன்னும் பிஜேபி அமைச்சர்கள், பிஜேபி தலைவர்கள் அறிமுகமாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மோடியிலிருந்து எல்லாரையும் தெரியும். நான் பார்க்கணும்னா இங்க இருக்கிற தமிழிசையும் நயினார் நாகேந்திரன், நான் என்னமா இருக்கு நயினார் நாகேந்திரன் பார்க்கணும். அதிமுக பிச்சை எடுத்து சாராயம் வித்த குடும்பம். என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் என்னுடைய உழைப்புக்கும் தியாகத்துக்கும் மயிறு கூட சமமானவன் இல்லை நயினார் நாகேந்திரன். நான் என்னத்துக்கு நயினார் நாகேந்திரன் பார்க்கணும், வானதியை பார்க்கணும்? நீங்க தாண்டா என்ன பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை கெஞ்சி கேட்டு உங்க அனுமதி வாங்கித்தான் நான் போய் தலைவர்களை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பார்த்தா பாரு, பார்க்காட்டி போ. நான் இந்து சமுதாயத்துக்காக பணியாற்றுகிறேன், பாரத மாதாவுக்காக பணியாற்றுகிறேன், உங்களுக்காக இல்லை. நேற்று வாஜ்பாய், அத்வானி, இன்னைக்கு மோடி, அமித்ஷா, நாளைக்கு வேற ஒருவர் வருவார். யார் வந்தாலும் இந்த நாட்டை நேசிக்கின்ற எவனோ அவன் பின்னாடி கை கட்டி போக தயாரா இருக்க. தனி மனித துதிபாடு இல்லைன்னு RSS தான் சொல்லி கொடுக்குது. ஆனா நடக்கிறது என்ன? தமிழிசை, முருகன், நயினார் நாகேந்திரன், வானதி, இவங்க தானே தலைவர்கள். ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்க பார்த்திருக்கீங்களா? எத்தனை ஏக்கரா பூமி வாங்கியிருக்காங்கன்ட்டு, எத்தனை கோடிகள், எத்தனை வரவு செலவு, கந்து வட்டி, கட்ட பஞ்சாயத்து. स्वयं सेवक जी, स्वराष्ट्रम परम वै भवन्ने दुमे दुस्राष्ट्रम நமஸ்தே சதாவத்சலே மாத்ருபூமி. இதெல்லாம் வெறும் வார்த்தையா? தாய் நாட்டை வணங்குகின்ற அந்த வார்த்தை வெறும் வார்த்தையா? பொறுக்கிகளின் முள்ள மாறிகளை கொண்டு வந்து தலைவனாக்கி வச்சிருக்கீங்க. அவன் சொத்து சேர்த்து வச்சிருக்கான், தொண்டை ரோட்ல நிக்கிறான். உங்க PM கார்டையும் CM கார்டையும் ஆஸ்பத்திரி கொண்டு போனா பொச்சை தொடச்சி தூக்கி வீசுறாங்க. ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான். எனக்கு கண் ஆபரேஷன் என் பொண்ணு தயவுல நடந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுத்தா, நான் கண் ஆபரேஷன் பண்ணேன். PM கார்டு CM கார்டு செல்லுபடி ஆகல, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்த லட்சத்துல தாண்டா 50 வருஷம் சமுதாயத்துக்கு உழைத்தவன் நிலைமை. எனக்கு பின்னாடி வந்த நிலைமை அதை விட பரிதாபம். இதெல்லாம் மாறாதவரை தமிழ்நாட்டில் பிஜேபி கால ஒண்ண முடியாது.
பிஜேபி வளராமல் போனதுக்கு ஸ்டாலினோ திருமாவளவனோ அல்லது விஜயோ எடப்பாடியோ காரணம் அல்ல. பிஜேபியினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நாதாரிகள்